போகிறது வந்து சிக்கன் உரக்காமா. அதுக்கு இந்த மசாலா தான் முக்கியம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 துண்டு காம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை, கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம், தனியா இதை போட்டு வறுத்து நம்ம பவுடர் ஆக்கணும். இந்த 2 ஸ்பூன் மல்லிமா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு இதை வறுத்துடலாமா. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து பவுடர் பண்ணிக்கலாமா. கடுகு அழகாக வச்சிருச்சு, வெந்தயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு, தனியா பொன்னிறமாக ஆயிடுச்சுமா. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துனோம். இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்மா: 1/4 கிலோ சிக்கன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கடலெண்ணெய், உப்பு தேவையான அளவு, நம்ம வறுத்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், லெமனை பாதி. இப்போ சிக்கன்லமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது எல்லாம் போட்டு கலரி இப்போ இதை கடாயில் போட்டு நம்ம வறுக்க போகிறோமா. இப்போ கலர போகிறோமா. இப்போ கலரி விட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணியிலே இந்த சிக்கன் வேகும். அது வெந்த பிறகு மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். இது பாருமா, சிக்கன் வெந்து வருது. இப்போ வந்து இந்த தண்ணி சுண்டட்டும். இந்த தண்ணியிலே வெந்துடும் சிக்கன். இது நல்லா சுண்டி வந்ததும் நம்ம மசாலா போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருமா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் இது பண்ணலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். இது எண்ணெயிலே நல்லா வேகட்டுமா. அப்புறமா மசாலா பாருமா. இந்த ஸ்டேஜ் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் போட்டுடலாமா. இப்போ வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன்மா. இப்போ வந்து முதல்ல நம்ம உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாமா. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. இப்போ அரைச்ச மசாலா இது 1 ஸ்பூன். இப்போ வந்து லெமன் போட போகிறோமா. ஒரு பாதி லெமன் புழிஞ்சு வச்சோம்னா அதை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலருங்க, இப்போ திடீர்னு நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ வந்து இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வாரம் வரைக்கும் இதை சாப்பிட்லாமா. சூப்பராக இருக்கும். அந்த நேரம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சேர்த்து இது கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாமா. தேவைன்னும் போது எடுத்து போட்டு சாதத்தில் கலரி எடுத்து போகலாம். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா.